இலக்கியா சீரியல்ல அடுத்து என்ன நடக்கலாம்? இலக்கியாவ பொறுத்தவரைக்கும் கௌதம காப்பாத்தணும். அதாவது கௌதம் கோவப்பட்டு எஸ்எஸ்கேவ எதனா பண்ணிட்டாருன்னா என்ன பண்றது? அப்புறம் வேணாம் அது செட் ஆகாது அப்படின்னு இலக்கியா ஓடி வந்து, "கௌதம் என்ன பண்றீங்க கௌதம் நீங்க? ஏன் கௌதம் சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்றீங்க? எதுக்காக இப்ப இவ்ளோ கோவப்படுறீங்க நீங்க? என்ன இலக்கியா? எதுக்கு கோவப்படுறன்னு இவ்ளோ அசால்ட்டா கேட்குற? இவன் என்ன நல்லவனா? இவன் என்ன காரியம் பண்ணியிருக்கான்னு உனக்கு தெரியாதா இலக்கியா? ஐயோ கௌதம்! நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவன் பண்ணதெல்லாம் கெட்டது தான். நான் இல்லன்னு சொல்லல. நம்ம வீட்டு புள்ளைய கடத்தி வச்சு, அவன்கிட்ட தப்பு தப்பா சொல்லிக் குடுத்து, உங்கள ஜெயிலுக்கு அனுப்பி, என்னென்னமோ பண்ணிட்டாரு கௌதம். நான் வேண்டான்னு சொல்லல. அவர் பண்ணது தப்பு தான். நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணல கௌதம். நான் உங்கள பத்தி தான் யோசிக்கிறேன். நீங்க ஏன் நம்மள பத்தி யோசிக்க மாட்றீங்க? கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க கௌதம். நீங்க எதனா பண்ண போயி, இவருக்கு எதுனா ஆச்சுன்னா, யோசிச்சு பாருங்களேன். என்ன நடக்கும்னு சொல்ட்டு. ஏன் கௌதம் எங்கள பத்தி யோசிக்கவே மாட்றீங்க? உங்களுக்கு எதுக்காக கௌதம் இவ்ளோ கோவம் வந்துச்சு இப்போ திடீர்னு? என்னாச்சு கௌதம் உங்களுக்கு? இலக்கியா, நீ என்ட்ட எதுவும் பேசாத இலக்கியா. நீ என்ன பேசி பேசி மனச மாத்துவ. நான் இன்னைக்கு ஒரு முடிவோட இருக்கேன். இவன டேய் உன்ன என்ன பண்றேன் பார்றா. கௌதம் எஸ்எஸ்கே போட்டு திரும்ப அடிக்கிறாரு. ஐயோ கௌதம் போதும் நிப்பாட்டுங்க கௌதம். ஏன் இப்படி மிருகம் மாரி நடந்துட்டு இருக்கீங்க? நீங்க இப்படி நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன் கௌதமா நீங்க? ஏன் கௌதம்? அப்போ எஸ்எஸ்கேக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு கௌதம்? ஏன் இப்படி பண்றீங்க? அதுக்கு என்ன பண்ண சொல்ல போற இலக்கியா நீ இப்போ? கௌதம், இல்ல கௌதம். நாம உங்களுக்கு சொல்லி புரிய வேண்டியது இல்ல கௌதம். நான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். கடவுள் கெட்டவங்களுக்கு நெறைய வாய்ப்பு குடுப்பார் கௌதம். ஆனா நமக்கு வந்து நெறைய கஷ்டத்த குடுப்பார் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா கடைசில நம்மள கைவிட மாட்டார் கௌதம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க வேணா பாருங்களேன். கார்த்தியே இந்த எஸ்எஸ்கே தாச்சனுடைய உண்மையான முகத்த புரிஞ்சுகிட்டு, அவரே நம்மள தேடி வருவாரு. நீங்க பாருங்களேன். அப்பதான் நம்ம கௌதம்க்கு ஒரு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தா ஜானு. யார் கௌதம்? அம்மா தான் கால் பண்றாங்க. பேசுங்க கௌதம் மொத. நீங்க பண்றது எல்லாமே சுத்த முட்டாள்தனம் தான். ஃபர்ஸ்ட்டு பேசுங்க அத்தைகிட்ட. சொல்லு ஜானு. கௌதம் எங்கப்பா இருக்க? ஏன் ஜானு என்னாச்சு? கௌதம் கார்த்தி வீட்டுக்கு வந்தான். ஜானு என்ன சொல்ற? உண்மையாவா? கார்த்தி வந்துட்டானா? இலக்கியா கார்த்தி வீட்டுக்கு வந்துட்டானா? என்ன? கார்த்தி வீட்டுக்கு வந்துட்டானா? ஒரு பக்கம் எஸ்எஸ்கே ஷாக்கா வரான். சூப்பர் ஜானு. என்ன சொன்னா கார்த்தி? எங்க இருக்கா இப்போ? வீட்ல தான் இருக்கானா? அவன அங்கே இருக்க சொல்லு. நான் உடனே கிளம்பி வரேன். ஐயோ கௌதம்! இல்லப்பா. அவன் வீட்டுக்கு வந்தது நம்மள புரிஞ்சுக்கிட்டோ, நம்மள தேடியோ இல்லப்பா. அப்புறம்? அவன் எஸ்எஸ்கே மேல நீ ஃபெர்ஜரி கேஸ் குடுக்க போறல்ல, அத குடுக்கக்கூடாது. அத குடுக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன மிரட்ட வந்திருக்கான்ப்பா அந்த கார்த்தி. என்ன ஜானு சொல்ற? ஆமா கௌதம். அந்த எஸ்எஸ்கேவும், தாட்சானியும் அவன் மனச நல்லாவே மாத்தி விட்டுருக்காங்கப்பா. அவன் சுத்தமா மாறி போயிட்டான்ப்பா கௌதம். அவன் என் புள்ள கார்த்தி மாரியே இல்ல. இந்த சொத்து வேணும். அது மட்டும் இல்ல. நீங்க 2 பேரும் இந்த குடும்பத்துல இருக்கவே கூடாதுன்னு சொல்லி, அவன் என்னென்னமோ பேசுறான்ப்பா. அவனுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு போல. எனக்கு மனசே சரியில்ல கௌதம். நீ எங்கப்பா இருக்க? நீ கிளம்பி வீட்டுக்கு வா மொதல்ல. ஜானு நான் வரேன் வை. என்ன கௌதம் சொல்ற? ஜானு நான் ஒரு முக்கியமான ஆளா இருக்கேன் கூப்பிடுறேன் வை. வச்சுட்டு கௌதம் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இலக்கியா போயிட்டு என்னாச்சு கௌதம்? அத்தை என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்களா? நான் தான் சொல்றேன்ல இலக்கியா. இத இப்படி விட்டா சரிப்பட்டு வராது. டேய் கார்த்திக் என்ன சொல்லி வச்சிருக்கீங்க? என்ன சொல்லி வச்சிருக்கீங்க? அப்படின்னு திரும்பவும் கௌதம் அடிக்கிறாரு. ஐயோ! ஏன் கௌதம் புரிஞ்சுக்கவே மாட்றீங்க? திரும்ப திரும்ப ஏன் அதையே பண்றீங்க? ஐயோ! இலக்கியா! நீ தான் முட்டாள்தனமா யோசிச்சுட்டு இருக்க. இவன் என்னென்ன பண்ணியிருக்கான் தெரியுமா? கார்த்தி இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்கான். வந்தவன் நாம இவன் மேல ஃபிர்ஜரி கேஸ் குடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அம்மாவ மிரட்டியிருக்கான். சொத்து வேணும்னு சொல்லி அம்மாட்ட சண்டை போட்டுருக்கான். அப்போ அவன் பண்றது சரியா? சொல்லு இலக்கியா. அது எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். இவனும் இவன் பொண்டாட்டி தாட்சாயணியும் தான் பிளான் பண்ணி இதெல்லாம் பண்றாங்க. உன்ன கௌதம் நான் சொன்னா கேட்பீங்களா மாட்டீங்களா? கடைசியா கேட்கிறேன். சொல்லு இலக்கியா. இவன விட்டுருவோம். இலக்கியா! கௌதம் ஒரு நிமிஷம் இருங்களேன். தாட்சாயணிக்கு நம்ம இலக்கியா கால் பண்றாங்க. கால் பண்ணி தாட்சாயணிகிட்ட, "என்ன தாட்சாயணி என்ன பண்ற? ஏய் இலக்கியா! உனக்கு என்ன வேணும் இப்போ? ஒரு நிமிஷம் வீடியோ கால் பண்ணேன். உனக்கு ஒரு சூப்பரான வீடியோ காட்டுறேன்." தாட்சாயணி வீடியோ கால் பண்றாங்க. "என்ன தாட்சாயணி எப்படி இருக்க? ஏய் இலக்கியா! இப்ப எதுக்கு என்ன வீடியோ கால் பண்ண சொன்ன? என்ன வேணும் உனக்கு? என்ன வேணுமா? இங்க கொஞ்சம் பாருங்க இது யாருன்னு தெரியுதான்னு" சொல்லிட்டு இலக்கியா வீடியோ கால திருப்பி காட்டுறாங்க. எஸ்எஸ்கே அடி வாங்கி ரத்தம் சொட்ட சொட்ட நிக்கிறாரு. எஸ்எஸ்கே என்னாச்சு உங்களுக்கு? ஏய் இலக்கியா! என்னாச்சு எஸ்எஸ்கேவுக்கு? எஸ்எஸ்கே என்னாச்சு சொல்லுங்க. அப்படியே பதறாங்க தாட்சாயணி. என்ன தாட்சாயணி ரொம்ப பதறி போறியா? புருஷன் மேல உனக்கு அவ்ளோ பாசமா? பாரேன். சூப்பர் தாட்சாயணி. ஏய் இலக்கியா எஸ்எஸ்கே என்ன பண்ண? ஏய் நான் கௌதம்டி. இலக்கியா ஒண்ணும் பண்ணல. நான் தான் பண்ணேன். இங்க பாரு திரும்பவும் சொல்றேன். உன் புருஷனுடைய கடைசி நாள் இதுதான்டி. கௌதம் சும்மா இருங்க கௌதம். தாட்சாயணி
உன் புருஷனும் நீ சேர்ந்து கார்த்திய எப்படி எப்படிலாம் ஏத்தி விட்டு எங்களுக்கு ஏதாவது திருப்பி விட்டுருக்கீங்க. திரும்பவும் சொல்றோம். நாங்க சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோ. கார்த்திய ஒழுங்கா புத்திமதி சொல்லி எங்க வீட்டுக்கு அனுப்பிடுங்க. சும்மா கார்த்திய வச்சு எங்களை பழி வாங்கலாம். எங்க கைய வச்சு எங்க கண்ண குத்திடலாம்னு சொல்லி நீங்க இந்த மாரி கீழ்த்தனமான பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன். அப்புறம் இந்த முறை எஸ்எஸ்கேவ கடைசி கட்டத்துல கௌதம் இருந்து காப்பாத்தி வெளியே அனுப்புறேன். அடுத்த முறை நான் காப்பாத்த மாட்டேன். அப்புறம் எஸ்எஸ்கேவ யாருமே காப்பாத்த முடியாது பாத்துக்கோ அப்படின்னு இலக்கிய நக்கலா பேசிட்டு எஸ்எஸ்கே கிட்ட சொல்றாங்க. இங்க பாரு எஸ்எஸ்கே, திரும்பவும் உனக்கு கடைசி சான்ஸ். இதுக்கு மேல எங்க வழியில குடுக்க வராத. சும்மா கார்த்தியை போய் ஏத்தி விடுறது, சொத்துக்காக கார்த்தி எங்க பக்கம் திருப்பி விடுறதுன்னு ஏதாவது முட்டாள்தனம் பண்ணுன, அதுக்கப்புறம் உன் உயிரை எங்கள்ட்ட இருந்து காப்பாத்த யாராலையும் முடியாது போ அப்படின்னு இலக்கியம் கௌதம் எஸ்எஸ்கே அனுப்பி விட்டுறாங்க. எஸ்எஸ்கே வீட்டுக்கு போனதும் தாஷானி ஓடி வந்து, எஸ்எஸ்கே என்னாச்சு உங்களுக்கு? அந்த கௌதம் கையில் எப்படி மாட்டீங்க? உங்களுக்கு பரவாயில்லையா? ஹாஸ்பிட்டல் போலாமா? வேணாம் தாஷானி, ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டா இந்த வலிலாம் உடனே போயிடும். அந்த கௌதம் என்ன நடு ரோட்டை வச்சு அடிச்சான். அந்த ரூம்ல கொண்டு போய் வச்சு என்ன எப்படி எப்படிலாம் அடிச்சு சித்திரவதை பண்ண தெரியுமா? ச்சே, அதை நினைக்கும் போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த கௌதம சும்மா விடக்கூடாது தாட்சாயினி. எனக்கே அவன் உயிர் பயத்தை காட்டிட்டான்ல, அவனை விடக்கூடாது. அவன் சொன்ன மாதிரி அவன் தம்பியை வச்சுதான் அவனுக்கு நாம ஒரு முடிவு கட்டணும். அவனை பொடி பைய அவன் ஏமலே கை வச்சிட்டான்ல. ஐயோ எஸ்எஸ்கே, நீ கொஞ்சம் பொறுமையா இருங்க. எப்படி பொறுமையா இருக்குது தாட்சாயினி? எப்படி பொறுமையா இருக்குது? இப்பயே ஆளுங்களை செட் பண்றேன். அந்த கௌதம போட்டு தள்ளுறேன். ஐயோ எஸ்எஸ்கே, கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். ஏன் இப்படி லபலம்னு கத்துறீங்க? இதெல்லாம் அவன் எதுக்காக பண்றோம் சொல்லுங்க. எப்படியாவது நம்ம கொஞ்சம் பொறுமையா வந்து கார்த்தி மூலியமா கௌதம் இருக்க சொத்தெல்லாம் புடுங்கிட்டு அந்த கௌதம நடுத்தல நிக்க வைக்கணும். அதுதான் நம்ம திட்டம். அதுக்காக தானே கார்த்தியை கடத்தி பள்ளி தூக்கி கௌதமில் போட்டு இவ்வளவு தூரம் பண்ணணும். கடைசி நேரத்துல ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? இப்பதான் நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே கை கூடி கரெக்டா நம்ம கைக்குள்ள வந்துட்டு இருக்கு. கார்த்தி மட்டும் இப்போ கேஸ் போட்டு கௌதம சொத்தெல்லாம் புடிட்டாங்கன்னா அப்புறம் கௌதம் நடுத்தருக்கு வந்துடும். எஸ்எஸ்கே, நம்ம ஜெயிச்ச மாதிரி கொஞ்சம் பொறுமையா இருங்க எஸ்எஸ்கே. இல்ல தாச்சானி, அது எல்லாம் பொறுமையா இருக்க முடியாது. எஸ்எஸ்கே, நான் சொல்றேன்ல, கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தாச்சானி. எஸ்எஸ்கும் ஏதோ சொல்ற சரி அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே திரும்பாரு. பார்த்தா கார்த்தி நிக்கிறான். கார்த்தியை பார்த்ததும் எஸ்எஸ்கே தாச்சானிக்கு சமாதிரிச்சா இருக்கு. உடனே தாச்சானி, வா கார்த்தி உள்ள வா அப்படின்னு சொல்ல, எதுக்கு உள்ள வரணும்? என்ன கார்த்தி இப்படி பேசுற? ஏன் என்னமோ நீங்க சொல்றத நம்பிக்கிட்டு முட்டாள்தனமா இருப்பானுச்சிங்களா? நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். அப்போ என்னை கடத்தினது எங்க அண்ணன் கௌதம் இல்ல, நீங்க தான். அப்போ என்னையும் என் குடும்பத்தையும் பழிவாங்கறதுக்கு என்னையே பயன்படுத்தி வேற லெவல் பண்ணிருக்கீங்களே. சி, உங்களை போய் அத்தை மாமான்னு எந்த அளவுக்கு உரிமையா நான் இருந்தேன். அஞ்சலி உங்களை அப்பா அம்மா நினைச்சிட்டு இருக்கா. ஆனா நீங்க இந்த அளவுக்கு கேவலமா வேலையை பார்ப்பீங்கன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. இங்க பாருங்க, திரும்ப சொல்றேன், இதுக்கு மேலே என் குடும்பத்தை பழிவாங்கறதுக்கு என்னை பயன்படுத்தினா பண்ணு நினைச்சீங்க, அப்ப நானே உங்க 2 பேரையும் கண்டதும் வெட்டி இங்கேயே புதைச்சிருவேன். கால் துப்பிட்டு கார்த்திக் இருந்து கிளம்பிறாரு. தாச்சன் எஸ்எஸ்கே 2 பேருக்கும் சமாதிரிச்சா இருக்கு. ஐயோ, கார்த்திக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. நாம இப்போ என்ன பண்றது? எப்படி திரும்பவும் இந்த கார்த்தியை வச்சு கௌதம பழி வாங்க முடியும்? கௌதம இப்ப ஜெயிச்சிட்டானா நாம திரும்ப தோத்து போயிட்டோமா அப்படின்னு எஸ்எஸ்கே தாச்சானி 2 பேரும் பயங்கர குழப்பத்தோடையும் கன்ஃபியூஷன் நிக்கிறாங்க.